நீட் ரத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு ரத்து தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதனிடையே கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர் ஆசிரியர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டுமென ஜாக்டோ ஜியோ அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. வரும் 22ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கோரிக்கை பேரணி நடத்தப்படும் எனவும் மே 24ஆம் தேதி கோரிக்கை மாநாடு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கே.என். நேருவின் தம்பி கே.என். ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்று 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ரவிச்சந்திரன் அலுவலகத்தில் நடத்திய சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வாங்கிய கடன் 22 கோடியே 48 லட்சம் உட்பட 30 கோடி ரூபாய் மோசடி குறித்து விசாரணை நடைபெற்றது. சென்னை ஆரைப்புரத்தில் உள்ள கே.என். ரவிச்சந்திரன் வீடு மற்றும் அலுவலகத்தில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடையாறு காந்தி நகரில் உள்ள டிவிஹெச் நிறுவன இயக்குநர் ரமேஷ் வீட்டிலும் 3வது நாளாக சோதனை தொடர்கிறது. புதுச்சேரியில் பிஆர்டிசி அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர் துறை மூலம் முறையாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் காலமானார். அவருக்கு வயது 93. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 12:30 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மறைந்த குமரி அனந்தன் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் மாநில காங்கிரஸ் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை போராடி பெற்றுத் தந்தவர் குமரி அனந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முதல் படி என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மசோதாக்களை கிடப்பில் போட்ட ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சட்டமன்ற ஜனநாயக உரிமைகளையும் கூட்டாட்சியையும் நிலைநிறுத்தும் என பினராயி விஜயன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே தாம் கூறி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டுமே தவிர நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது என்று கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வருகிறார். அங்குள்ள போர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் அவர் ராணுவ அதிகாரிகளுடன் உரையாடுகிறார். மத்திய அமைச்சரின் வருகையொட்டி வெலிங்டன் ராணுவ பகுதியை பொலிவுபடுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சபர்மதி ஆசிரமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். உடனே அவரை கட்சி தொண்டர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் அதிகாலை முதல் திட்டக்குடி, வேர்க்கோடு, புதுரோடு, மேலவாசல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த மனு பொதுநலத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டதா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நேர்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம்
தற்போதுள்ள சூழலில் தலையிட வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தது. இதனை அடுத்து மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து ஞானசேகரனை விடுவிக்க கோரிய மனுவை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் எனவும் ஞானசேகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்கா மற்றும் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்தனர். துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் 610 கிராம் கொக்கைனும், தாய்லாந்திலிருந்து சென்னை வந்த இளைஞரிடம் 1 கிலோ 816 கிராம் உயர் ரக கஞ்சா போதைப்பொருள் இருந்ததும் தெரியவந்தது. தருமபுரியில் விசாரணைக்கு அழைத்துச் சென்று மர்ம மரணமடைந்த நபரின் உடலை 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மறு பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்திலின் உடல் வனப்பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அதனை முழுமையாக வீடியோ எடுக்க வேண்டும் என்று அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 39 லட்சம் ரூபாயை திருப்பித் தரக் கோரிய வழக்கில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்தியா வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். 2 நாள் பயணமாக துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மஹ்தூவை இந்தியா வந்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய துபாய் பட்டத்து இளவரசர் இருநாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதை முன்னிட்டு பாகிஸ்தான் ஆதரவு ஹுரியத் அமைப்பிலிருந்து மேலும் 3 அமைப்புகள் விலகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய அரசியல் கட்சி, ஜம்மு காஷ்மீர் முஸ்லிம் ஜனநாயக லீக், காஷ்மீர் விடுதலை முன்னணி ஆகிய 3 கட்சிகளின் தலைவர்களும் தாங்கள் அந்த கூட்டமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இதை அமித்ஷா தன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரிடம் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு 22 நக்சல்கள் சரணடைந்தனர். சத்தீஸ்கரில் நக்சல்களின் ஆதிக்கத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய, மாநில அரசுகள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதனால் பாதுகாப்பு படையினரின் தீவிர நடவடிக்கை காரணமாக நக்சலைட்டுகள் தொடர்ந்து சரணடைந்து வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ் பாஜகவில் இணைந்தார். மகாராஷ்டிரா அமைச்சரும் மாநில பாஜக தலைவருமான சந்திரசேகர் பவன்குலே முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கேதர் ஜாதவ் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் செய்த சாதனைகளும் மிகவும் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. திடீரென கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக சாலை முழுவதும் ஆலங்கட்டி மழையால் ஐஸ் கட்டிகள் நிறைந்து காணப்பட்டன. கனமழையும் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மைஹாரில் உயரழுத்த மின்கம்பியில் உரசியதால் ஒரு லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி ஓட்டுநர் கீழே இறங்கி உயிர் தப்பியதாக கூறப்படும் நிலையில் காற்றின் வேகம் காரணமாக லாரி மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் இளைஞர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் படுத்து ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஹசன்கஞ்ச் என்ற இடத்தில் வசித்து வரும் ரஞ்சித் சௌராஷியா என்ற இளைஞர் மொபைல் போனில் கேமராவை ஆன் செய்துவிட்டு ரயில் செல்லும் வரை தண்டவாளத்தில் படுத்துக் கொண்டார். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தலைமறைவான நிலையில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை, தென்காசியில் முகாமிட்டும் பெங்களூரில் தனிப்படை அமைத்தும் மதபோதகரை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயிலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த இளைஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
மின்சார கம்பிகளை பொருட்படுத்தாமல் ரயிலின் மீது ஏறியும் ஜன்னல் கம்பியை பிடித்து போஸ் கொடுத்தபடியும் இளைஞர்கள் பயணம் மேற்கொண்டனர். இந்த வீடியோ காட்சி எங்கு எடுக்கப்பட்டு பயணிப்பது யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் ஆத்தூர் அருகே டூ வீலரில் சென்ற தாய் தந்தையை தாக்கிவிட்டு மகளை ஆடிட்டர் கடத்திச் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் மகள் வித்யஸ்ரீ என்பவரை பக்கத்து வீட்டில் மனைவியை பிரிந்து தனியாக வசிக்கும் ஆடிட்டர் மணிகண்டன் அடியாட்களுடன் காரில் வந்து கடத்திச் சென்றதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பாட்டி மற்றும் பேரன் பேத்தி ஆகிய 3 பேரின் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 3 உடலும் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டன. ஆண்டாபுரத்தில் விவசாய தோட்டத்தில் இருந்த கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்ததில் அதனை எதிர்பாராத விதமாக தொட்ட மூதாட்டி இளஞ்சியம், அவரது 5 வயது பேரன் சுஜித், பேத்தி ஐவிழி ஆகிய 3 பேரும் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மிளகு பறித்த போது மரத்திலிருந்து தவறி விழுந்த சிறுவனை சாலை வசதி இல்லாததால் 5 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற அவலம் ஏற்பட்டது. அவசர தேவைக்கு சென்று வரும் வகையில் சாலை அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 2 நாட்களாக அப்பகுதி மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். மலைப்பகுதி என்பதால் மின்கம்பங்கள் கொண்டு சென்று அமைக்க 2 நாட்கள் ஆகும் என மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த முத்துக்கொண்டாபுரம் கொசஸ்தலை ஆற்று மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அங்கன்வாடி ஆசிரியர்கள் கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அங்கன்வாடி ஆசிரியை வாசுகி கத்தி கூச்சலிட்டதால் தலைக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர்கள் பதற்றத்தில் தங்கச்சங்கிலியை போட்டுவிட்டு சென்றனர். பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி வயிற்றில் பெண் தூய்மை பணியாளர் குத்தியதுதான் குழந்தை இறப்பிற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு உடைப்பிறப்பை சேர்ந்த சிவா மனைவி சகாய ஜெயசித்ரா பிரசவத்திற்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படவே தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் அடிக்கடி உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் தண்ணீர் டேங்கை கவிழ்த்து தண்ணீர் குடிப்பதும் குப்பை தொட்டியில் கிடக்கும் உணவை உண்ணும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கோவை சின்ன தடாகம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் வீட்டின் சுவரில் மோதியதில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சின்ன தடாகம் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த செல்வராஜுக்கு சொந்தமான ஆம்னி வேன் வைத்து வாடகைக்கு ஓட்டி வந்த நிலையில் நேற்றிரவு பன்னீர் மடையில் இருந்து சென்றபோது வரப்பாளையம் பிரிவு அருகே சாலையோரம் இருந்த வீட்டின் சுவரில் மோதியது. அரசு பள்ளியின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து 4 மாணவர்கள் காயமடைந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தரமற்ற முறையில் கட்டடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருவம்பார்பட்டினம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து 4 மாணவர்கள் காயமடைந்தனர். திண்டுக்கல்லில் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த அழகேந்திரன் என்பவரின் இடத்தை கடந்த 2016ஆம் ஆண்டு மல்லம்மாள், திம்மையன், ராஜு, ஆறுமுகம், துரைசாமி மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய 6 பேரும் சேர்ந்து ஏமாற்றி அபகரித்ததாக கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த எடமச்சி கிராமத்தில் புதிதாக கல்குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மேலும் அனுமதியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த பழனியாபுரம் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவருடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மதுரையில் எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதிக அளவு கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எலக்ட்ரிக் பைக் 2 மணி நேரம் சார்ஜ் செய்த பிறகு ஆன் செய்தபோது திடீரென புகை வெளியேறி தீப்பிடித்து எரிந்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 1 வயது பெண் குழந்தையை குடிபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த வளர்ப்பு தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது கை காலுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது.
டிவிஎஸ் மேடு பகுதியில் வசித்து வந்த வடமாநில பெண் ஒருவர் ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்த நிலையில் அவருக்கு 1 வயது பெண் குழந்தையும் 2 மகன்களும் உள்ளனர். சென்னையில் 8000 ரூபாய் பணத்தை ஏமாற்றியவரை அடித்துக் கொன்றதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காசிமேடு துறைமுகம் பகுதியில் முருகன் என்பவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஆந்திராவிலிருந்து ஹான்ஸ் வாங்கி வருவதற்காக ரஞ்சித் என்பவரிடமிருந்து முருகன் 8000 ரூபாய் வாங்கிய நிலையில் ஹான்ஸ் வாங்காமல் பணத்தையும் திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி புகார் மனு அளித்தது. புக்குளத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் பெங்களூருவில் உள்ள டிவிஎஸ் ஷோரூமில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதையூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கீதா என்பவரை ஓராண்டாக காதலித்து வந்துள்ளார். கீதா பெங்களூருவில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்தில் தமிழ் மொழியை தேர்வு செய்தால் வேறு மொழிகள் வருவதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் தனியார் பள்ளி காவலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த சகலையை போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடி ஷாகிராபாத் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி காவலாளி இர்ஃபான் மனைவி ஹாஜிராவுக்கும் அவரது தங்கை கணவர் திருப்பத்தூர் சல்மானுக்கும் இருந்த தகாத உறவு தொடர்பான விரோதத்தில் இர்ஃபானை சல்மான் கொலை செய்தது தெரியவந்தது. தவறான சிகிச்சையால் தொழிலாளி உயிரிழந்ததாக கூறி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட மேல்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ்குமாருக்கும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தபோது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மீட்டர் பாக்ஸ் மற்றும் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. கூடநகரம் சாலையில் ஜெய் இந்திரா நகர் முல்லை தெருவில் உயரழுத்த மின்கம்பி பயங்கர சத்தத்துடன் அறுந்து விழுந்த நிலையில் சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் நீதிபதி முன்னிலையில் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டாஸ்மாக் மதுபானங்கள் குழியில் ஊற்றி அளிக்கப்பட்டன. இடையிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடந்த 2018ஆம் ஆண்டில் பூட்டை உடைத்து 80 பெட்டிகளில் இருந்த 3841 மதுபான பாட்டில்கள் திருடப்பட்டன. அந்த வழக்கில் கைதான 4 இந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் பேக்கரியில் வேலை பார்த்துவிட்டு வீட்டுக்கு சென்ற தவசிமடையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவர் சாலையின் ஓரத்தில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். இதில் மனைவி எலிசா சகாயராணி உயிரிழந்தார். சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். 818 ரூபாய் 50 காசிற்கு விற்கப்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 868 ரூபாய் 50 காசாக அதிகரித்துள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா வரும் மே மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சதுரங்கப்பட்டினம் கடல் பகுதியில் சுமார் 1.5 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட திருக்கை மீன் மீனவர்கள் வலையில் சிக்கியது. மிகவும் அரிதாக தென்படும் கோட்டுவலம் வகையைச் சேர்ந்த இந்த திருக்கை மீன் சக மீனவர்கள் உதவியுடன் 2 படகுகளில் கட்டி கரைக்கு கொண்டு வரப்பட்டது. சேலம் மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் ஏரியில் குளிக்கச் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவன் சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த பழைய இரும்பு கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் கோவிந்தராஜ் மகன் மனோஜ் தேர்வு முடிந்து திரும்பியதும் நண்பர்களுடன் சேர்ந்து போடிநாயக்கன்பட்டி ஏரிக்கு குளிக்கச் சென்றபோது சேற்றில் சிக்கிக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் கிடங்கு முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் பணியாளர்கள் ஏஐடியூசி சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 8 மாதம் நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
கிருஷ்ணகிரியில் இரவில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு வடமாநில இளைஞர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பெங்களூருவில் வேலை பார்த்து வரும் நிலையில் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தற்செயலாக சிசிடிவியை பார்த்தபோது வீட்டில் மர்ம நபர்கள் நுழைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மதுரையில் டெண்டர் காலம் முடிவடைந்த பின்னரும் செயல்பட்டதாக கூறி மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளத்திற்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகளிடம் ஒப்பந்ததாரர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தி அருங்காட்சியக சாலையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளத்தை முனியாண்டி என்பவர் குத்தகைக்கு எடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். சுமார் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி தற்போது நல்ல விளைச்சலை கண்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3 முதல் 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ரேஷன் கடையில் தனது கைரேகை பதியாததால் அரிசி கிடைக்கவில்லை என கூறி முதியவர் ஒருவர் பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மன்னார்கோவிலைச் சேர்ந்த முதியவர் அங்கு செயல்பட்டு வரும் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க சென்றார். ஸ்மார்ட் கார்டு மெஷினில் தனது கைரேகை பதிவு செய்ய முயன்றபோது பதிவாகவில்லை என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொண்டையில் மீன் சிக்கியதால் இளைஞர் மூச்சு திணறி உயிரிழந்தார். அரையப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அருகில் உள்ள ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது கையில் சிக்கிய மீனை வாயில் கவ்வி பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது தொண்டைக்குள் மீன் சிக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை காசிமேடு மீன் சந்தை இன்று அதிகாலையில் சுமார் 1 மணி நேரமாக இருளில் மூழ்கியதால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மீன் வியாபாரம் செய்யும் நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டனர். மீன் சந்தையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கிய நிலையில் ஜெனரேட்டர் பழுதடைந்து 2 மாதமாகியும் இன்னும் சரி செய்யப்படவில்லை எனவும் சந்தா மட்டும் கராராக வசூலிப்பதாகவும் மீன் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியின் லதா மங்கேஷ்கர் சவுக்கில் அதிவேகமாக சென்ற டிப்பர் லாரி பல்வேறு வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். இதில் காயமடைந்தவர்களில் ஒருவரான ராஜாபாபு என்பவர் தனது வாகனத்திலிருந்து குதித்து உயிரை காப்பாற்றிக் கொண்டதாக தெரிவித்தார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 104% வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பிற்கு பதிலடியாக அந்த நாட்டு பொருட்கள் மீது 34% கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சீனா வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. டிரம்ப் சீனாவிற்கு அளித்த அவகாசம் முடிந்த சில மணி நேரங்களில் டிரம்ப் 104% வரியை அங்கீகரித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தக போரை தொடர்ந்தால் இறுதி வரை எதிர்த்து போராடுவோம் என்று சீனா பதிலடி கொடுத்துள்ளது. சீனாவுக்கு எதிராக கூடுதலாக வரி விதிப்பதாக அமெரிக்கா மிரட்டல் விடுப்பதன் மூலம் அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறு செய்வதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் பிளாக்மெயிலை சீனா ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 54% வரி விதித்த விவகாரம் எதிரொலியாக சீன அரசு ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதித்து தக்க பதிலடி கொடுத்துள்ளது. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராக பல்வேறு நாடுகள் எதிர்ப்பை பதிவு செய்து வரும் நிலையில் சீனா அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. டொமினிக்கன் குடியரசில் 79 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்து வீடியோ வெளியாகியுள்ளது. தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் உள்ள விடுதியில் இரவு நடந்த இசை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்த போது விடுதியின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 79 பேர் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசின் தலைநகர் கின்ஷாசாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹங்கேரியில் பால் புதுமையினரின் பிரைடு அணிவகுப்பு தடை செய்யப்பட்டதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் பாலத்தின் மீது குவிந்ததால் போக்குவரத்து முடங்கியது. நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் பிரைடு அணிவகுப்பு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் கையில் கொடி மற்றும் பதாகை ஏந்தி ஊர்வலமாக சென்று பாலத்தில் ஒன்று கூடினர்.
ஐபிஎல் போட்டியில் இன்று நடைபெறும் 23வது லீக் போட்டியில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடியுள்ள குஜராத் அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ராஜஸ்தான் அணி 4 போட்டிகளில் 2இல் வெற்றி பெற்றது. முன்னணி வீரர்கள் பங்கேற்று விளையாடும் மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஸ்வெரேவ் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். மொனாக்கோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இத்தாலியின் மெட்ரியோ ஃபெரேட்டியையுடன் மோதினார். இதில் முதல் செட்டை 6-2 என ஸ்வெரேவ் கைப்பற்றிய நிலையில் அடுத்த 2 சுற்றுகளை ஃபெரேட்டினி வென்றார். சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஏப்ரல் 18ஆம் தேதி தனியார் கல்லூரியில் நடைபெறும் என படக்குழு தெரிவித்துள்ளது. சூர்யாவின் 2D மற்றும் கார்த்திக் சுப்புராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள ரெட்ரோ படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். ரெட்ரோ படம் வரும் மே 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ரியோ ராஜ் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் சிம்பிளி சவுத் OTT தளத்தில் வெளியாகிறது. அறிமுக இயக்குனர் ஸ்பினித் எஸ் சுகுமார் இயக்கி இந்த படத்தில் ரெடின் கிங்ஸ்லி, துளசி, அருணாச்சலேஸ்வரன், சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஃபவுசி நடித்துள்ளனர். விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகியுள்ள லவ் மேரேஜ் திரைப்பட பாடலின் BTS காட்சியை படக்குழு வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் சண்முகப்பிரியன் இயக்கியுள்ள இந்த படத்தில் சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ், ரமேஷ் திலக், அருள்தாஸ், கஜராஜ், முருகானந்தம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சமீபத்தில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இணையத்தில் வெளியாகி மக்களின் கவனத்தை பெற்றது. நடிகர் கௌதம் ராம் கார்த்திக் நடிக்கும் 19வது திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. மிஸ்டர் எக்ஸ், கிரிமினல் போன்ற படங்களில் நடித்து வரும் கௌதம் ராம் கார்த்திக் அடுத்தபடியாக ராஜமுருகனின் உதவி இயக்குனர் தினா ராகவன் என்பவர் இயக்கத்தில் நடிக்கிறார். ராஜமுருகன் வசனம் எழுதும் இந்த படம் தென் சென்னை கதைக்களத்தில் நகைச்சுவை கலந்த அரசியல் கதையில் உருவாகிறது. ஒடேலா 2 ட்ரெய்லர் வெளியீட்டையொட்டி மும்பையில் பாபுநாத் சிவன் கோவிலுக்கு சென்ற அந்த படத்தின் நாயகி தமன்னா சாமி தரிசனம் செய்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஒடேலா 2 படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியான நிலையில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள நடிகர் ஃபசில் ஜோசப் நடிப்பில் உருவாகி நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள மரணமாஸ் திரைப்படத்தின் முன்பதிவு தொடங்கியுள்ளது. வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஃபசில் ஜோசப் தற்போது நடித்துள்ள மரணமாஸ் என்ற திரைப்படத்தில் ஃபங்கி கேர் ஸ்டைலுடன் வித்தியாசமான கதாபாத்திரம் மற்றும் தோற்றத்தில் காணப்படுகிறார். இதனால் படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஆலப்புழா ஜிம்கானா படக்குழுவினர் நடிகர் சிவகார்த்திகேயனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரேமலு திரைப்படத்தின் மூலம் பிரபலமான மலையாள நடிகரான நஸ்லின் அடுத்ததாக ஆலப்புழா ஜிம்கானா என்ற படத்தில் நடித்திருக்கும் நிலையில் வரும் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாக உள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் பெற்ற வீரதீர சூரன் பாகம் 2 படத்தின் ஸ்னீக் பீக் காட்சியை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் SJ சூர்யா யாரை எப்படி என்கவுண்டர் செய்ய வேண்டும் என சக அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி அமைந்துள்ளது. கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த வழுதலம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீவள்ளி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாரி விளையாட்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பிரகநாயகி சமேத ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் பங்குனி உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி பிரகநாயகி சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் 2ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி காமாட்சியம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி 5 முறை குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை அருகே நீடூர் மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக கிராம மக்கள் இஸ்லாமியர்களை மேளதாளம் முழங்க கோவிலுக்கு வரவேற்று சால்வை அணிவித்தனர். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டாடினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டி முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் வான வேடிக்கைகள் மற்றும் குதிரைகளின் ஆட்டத்துடன் கோவிலுக்கு சீர்கொண்டு வந்தனர். சீரெடுத்து வந்த இஸ்லாமியர்களை மாலை அணிவித்து அன்போடு வரவேற்று கோவிலுக்குள் அழைத்துச் சென்ற பொதுமக்கள் அவர்கள் கொண்டு வந்த சீரை ஏற்றுக்கொண்டு அமர வைத்து சிறப்பு உபசரிப்பிலும் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சீராப்பள்ளி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீச்சட்டி ஏந்தி கோவிலை வலம் வந்த பக்தர்கள் கோவில் முன்பு நெருப்பை கொட்டினர். அதனை திருநீராக நெற்றியில் பூசிக்கொண்ட பக்தர்கள் கோவில் பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி தங்களது நேர்த்திக் கடனை வினோதமாக நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சங்கம்பட்டியில் உள்ள ஒலியநாயகி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவின் இறுதி நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பாரி வேட்டை நிகழ்வில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் பொதுமக்கள் கும்மியடித்து ஒலியநாயகி அம்மனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி ஆயிரங்கன் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரம் ஆயிரங்கன் மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் மற்றும் தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் திருத்தேரோட்ட நிகழ்விற்காக முகூர்த்த காலம் நடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி கொடை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீர் 108 பால்குடங்கள் மூலம் எடுத்து வரப்பட்டு பத்ரகாளியம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோகிலாம்பாள் சமேத கோடீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து வரப்பட்ட தேரின் மீது பக்தர்கள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த மணிலா, நெல், கேழ்வரகு மற்றும் நாணயங்களை வீசி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மாலையில் நவகலச ஸ்தாபனம், மகா அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது.